டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆட்சி மாறிட்டு காட்சியும் மாறிட்டு. ஸோ சட்டமன்றம் ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா லைவ்ல பார்க்கறது நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சொன்ன டேட்டில் டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்க, ஆனுவல் பிளானர் விட்ட மாதிரியே இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. 23/6/2026 நோட்டிஃபிகேஷன் வெளியில் விடுறேன்னு சொன்னாங்க. ஸோ வெளியே விட்டாச்சுங்களா? அவங்க விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்க, நம்ம விஷயத்தில் ப்ரிப்பரேஷனில் கரெக்டாக இருக்கணும். எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொன்னாங்க, செப்டம்பர் 6ஆம் தேதி 2026 எக்ஸாம் சொன்னாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாம். ஸோ அதையும் நம்ம பார்த்தோம்னா அந்த டேட்டில் தான் எக்ஸாம்ஸ். வாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த வாட்டி மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னா, வெறும் 26 வேகன்சி தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு குரூப் 1 எக்ஸாம்ல ரொம்ப கம்மியான வேகன்சி வெளியிட்டு இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். வெறும் 26 வேகன்சி தான் இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் எக்ஸாம் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. 26 டோட்டல் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கொரோனா வந்தது காலங்கள்னால 39 வயசு வரைக்கும் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷன் டேட்டு இன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க, 23/6/2026. எப்போ அப்ளை பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் இல்லையா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பண்ணவங்க 100 ரூபா பணம் கட்டி இந்த எக்ஸாமை எழுதணும். ஸோ 30/6/2026, அதாவது ஜூன் 30ஆம் தேதி 2026 நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். எப்போ? ஒரு மாசத்துக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/7/2026 க்ளோஸ் முடிஞ்சிடுச்சு, அப்ளிகேஷன் முடிஞ்சிடும். ஓகே, இந்த ஒரு மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணுங்க. மொத்தம் எக்ஸாமுக்கு எவ்வளோ டேட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டேட்டு 6/9/2026. ஓகே, செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 9:30 12:30 ஸோ எக்ஸாம் குவாலிஃபை இது தெரியும். 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 175 கொஸ்டின் ஜிஎஸ், 25 கொஸ்டின் ஆப்டிடியூடு. ஸோ மொத்தம் 200 கொஸ்டின், 300 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் தான். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? எக்ஸாமுக்கு 75 நாள் தான் இருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 75 டேஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாமு, ப்ரிலிமினரி எக்ஸாமு. ஸோ 23 இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளில வந்துட்டு, அப்ளை பண்ணுற டேட் என்னைக்கு அப்படின்னா 30/6/2026, அதாவது ஜூன் 30ஆம் தேதி. க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/7/2026. ஸோ ஜூலை 29க்குள்ள நம்ம அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ எதில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnpcexams.in. அது மட்டும் இல்லாமல் இ-சேவை மையம் போனீங்கன்னா கூட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்துக்குங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 26ன்னு சொன்னோமா, இதோ இருக்குங்களா? டோட்டல் வேகன்சி 26 டோட்டல் வேகன்சி. இதில் பார்த்துங்க, இருக்கிறதுலே இதில் அதிகமான வேகன்சி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர், டிசிக்கு தான் 12. பாருங்க, இதில் டிஎஸ்பிக்கே இல்லை பாருங்க. ஓகே, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் எத்தனை பேர்? 2 பேர். அது மட்டும் இல்லாமல் டெபுட்டி ரெஜிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் கூட கிடையாது, டெபுட்டி ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பேர். அதோட மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டார் அவங்கள 8 பேர் எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரே ஒரு பேர் லேபர். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அந்த ஃபீல்டுக்கு. மொத்தம் 26 வேகன்சிஸ் தான் இருக்கு. ஸோ இதில் அதிகமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் டிஎஸ்பி இல்லை, பார்த்துக்கங்க, டிஎஸ்பி இல்லை. மொத்தம் 26 வேகன்சி தான் இருக்கு. லெவல் பே 22 கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கிரேட் லெவலில் அதிகம். இப்போ 8th பே கமிஷன் வரப்போறதுனால சேலரி எபோ 80,000க்கு மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 21 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். இப்போ கொரோனா பீரியடில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இப்போ 39 வயசு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு +3 இயர்ஸும், இவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு +5 இயர்ஸும் சேர்த்து எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் 39 வயசு வரைக்கும் அவங்க எழுதலாம். ஸோ இதில் தான் பாருங்க, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 34, ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட். ஸோ 35 34 வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்க, இதில் டெஸ்டியூட் விடோ 39 44 இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இதெல்லாம் எது அப்படின்னா கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி ஓபிசிலாம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான், அதர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஏஜ் குவாலிஃபிகேஷனு. ஸோ இதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசி, அதாவது பிசி ஓபிசிஎம் பிசி முஸ்லீம், இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ பிஎல் டிகிரி யார் வச்சிருக்காங்களோ, எந்த கேண்டிடேட்ஸ் வச்சிருக்காங்களோ, அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸ் மட்டும்
40 ஏஜ் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே 39 வருஷம் தான். ஸோ ஏஜ் லிமிட் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படி என்ன வேணும்? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேசிக் டிகிரி தான். ஸோ 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதாவது +10 +2 அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் உண்டு. குவாலிஃபிகேஷன் மஸ்ட் கேண்டிடேட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ், எந்த யூனிவர்சிட்டியாவது ஸோ பேசிக் டிகிரி இருந்தாலே போதும். ஸோ தமிழ் வழியில் படிச்சிருந்தாலோ மற்ற ஏதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தாலோ ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலோ அவங்க வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி ப்ரொவைட் பண்ணி அவங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் குரூப் 1 எக்ஸாம் 3 கேட்டகரியாக நடக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க, 300 மார்க்கு. ஓகே, 200 கொஷின்ஸு 300 மார்க்ஸ். ஓகே, இது பேசிக்காக நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் 90 மார்க்ஸ் மேலே எடுக்கணும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எவ்வளோ? பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு 3 பேப்பர் இருக்கும். ஒரு பேப்பருக்கு 250 மார்க்ஸு. மொத்தம் 250 மார்க்ஸ்னா 250 × 3 750 மார்க்ஸு. இன்டர்வியூக்கு எத்தனை கொஷின்ஸ்னா 100 மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் அது இல்லாமல் பேசிக்காக தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று இருக்குது, அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பேசிக்கு குரூப் 1 சர்வீஸ்க்கு. ஓகே, ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதையும் பார்த்துங்க. இதில் நானும் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். இன்கேஸ் ஆஃப் 2 or more கேண்டிடேட்ஸ் ஸ்கோரிங் ஈக்குவல் மார்க்ஸ், மார்க் ஒன்னா இருக்கு, ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, கேண்டிடேட் சீனியர் இன் த ஏஜ் ஷால் பி பிளேஸ்ட் above in the merit list. ஸோ இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, கேண்டிடேட்ஸ் யாரு செக்யூரிங் ஹை மார்க்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம்ல இருக்காங்களோ ஷால் பி பிளேஸ்ட் above in the merit list, அதுவும் உண்டு. ஓகே, எப்போ ஏஜ் வந்து சேமா இருக்கும்போது மெயின்ஸ் எக்ஸாம் தான் இதில் கணக்கில் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட்ல ரேங்கிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆன் த பேசிக் ஆஃப் டோட்டல் மார்க்ஸ். ஸோ இதில் ஏஜ் சேமா இருக்கு, டேட் எல்லாமே சேமா இருக்கு. ஸோ அட் த சேம் டைம் இன்டர்வியூவில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்துருக்கீங்க, மெயின்ஸில் கம்மியாக மார்க் எடுத்தீங்கன்னா மெயின்ஸ் மார்க்கை தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸோ அதையும் இதில் பார்த்துக்குங்க. சிலபஸ், அடுத்து சிலபஸ் பார்ப்போம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான். ப்ரிலிமினரி எக்ஸாம் 2 பேப்பர் தான், அதையும் இப்போ சொன்னோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேசிக் டிகிரின்னு சொல்லியாச்சு. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 175, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு 25 கொஷின்ஸு, மொத்தம் 200 கொஷின்ஸ் கேட்பாங்க டோட்டல் மார்க்ஸு. ஸோ அதுதான். ஓகே, கொஷின் தமிழ் அண்டு இங்கிலீஷில் OMR ஷீட்டு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்துக்குங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் மொத்தம் 3 பேப்பர், GS1, GS2, GS3, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் மார்க்கு, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கும். அதுதான் இதில் பேப்பர் 1 சொல்லியிருக்காங்க. அது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், SSLC கேண்டிடேட் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ 100 மார்க்ஸ் கேட்பாங்க. இதில் 3 hours. இதில் பேசிக்காக நம்ம 40 மார்க்ஸ் குவாலிஃபிகேஷன் மார்க்கு 40 எடுத்தாலே போதும். குவாலிஃபை மட்டும் இதில் ஆனால் போதும். இதில் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இதுலலாம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ன்னு சொல்லுவாங்க. டிகிரி ஸ்டாண்டர்டு 250 மார்க்ஸு கேட்பாங்க. மொத்தம் எக்ஸாமு 3 hours. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இன்டர்வியூக்கு 100 மார்க்ஸ் கேட்பாங்க, மொத்தம் 850 மார்க்ஸ்க்கு. ஸோ 850 மார்க்ஸில் நம்ம லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 525, 510 இவங்கெல்லாம் எடுத்தாங்களே. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டு லெவலில் டாப் ரேங்க்ல வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறது அந்த 500க்கு மேலே எடுக்கணும், 400க்கு மேலே எடுக்கணும். ஓகே, ஸோ இது பாருங்க, இது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுதலாம். ஓகே, ஸோ ஹெல்ப்லைன் நம்பர், கம்யூனிகேஷன் வித் கமிஷன் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க, டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ இதையும் பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகல, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு, எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டுனா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ், குரூப் 1 சிலபஸ் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸு அண்டு மெயின்ஸு அப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸை ஒரு தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷனில் இது இவ்வளோ தான் இருக்குது, நமக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணால் 30ஆம் தேதி அப்ளை பண்ணணும். ஜூன் 30, க்ளோசிங் டேட்டு 29 ஜூலை. ஸோ அதுக்குள்ளே எக்ஸாமை அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் டேட்டுக்கு இன்னும் 75 நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 6ஆம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சஸ் போடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வேணுன்னா எங்கள் சென்டர் மேப்க்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். சிலபஸ் விரிவாக்கத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Center Map. You dare to dream, we care to accomplish.